திருப்பதி ஏழுமலையான் என போற்றப்படும் ஸ்ரீவேங்கடேசன் கருணை, தர்மம், பக்தி ஆகியவற்றின் உருவகமாக விளங்குகிறார். 7 மலைகளின் மீது வாசம் செய்யும் அவர் கலியுகத்தில் மக்களை காக்கப் பிறந்த மகாவிஷ்ணுவின் அவதாரமாக நம்பப்படுகிறார். பண்டைய காலத்தில் பூலோகத்தில் தர்மம் குறையத் தொடங்கியது. மனிதர்கள் ஆசை, அகந்தை, பாவம் ஆகியவற்றில் மூழ்கினர். இதைக் கண்ட மகாவிஷ்ணு கலியுக மக்களை நேரடியாக காக்க வேண்டும் என்று எண்ணினார். அதனால் அவர் வேங்கட மலைகளில் மனித ரூபம் கொண்டு அவதரித்தார். அந்த மலைகளே பின்னர் ஏழுமலை என அழைக்கப்பட்டன. அந்த காலத்தில் ஆகாசராஜன் என்ற அரசன் ஆண்டு வந்தான். அவனுக்கு பத்மாவதி என்ற அழகிய மகள் இருந்தாள். பத்மாவதி லட்சுமி தேவியின் அவதாரம். வேங்கடமலையில் வேட்டையாடச் சென்ற ஸ்ரீனிவாசன், ஏழுமலையான், பத்மாவதியை முதன்முறையாக கண்ட தருணமே இருவரும் ஒருவரை ஒருவர் காதலித்தனர். இது தெய்வீக காதலாக மலர்ந்தது. இவர்கள் திருமணத்திற்கு ஆகாசராஜன் சம்மதித்தாலும் திருமணம் மிகச் சிறப்பாக நடைபெற வேண்டுமென பெரும் செலவு தேவைப்பட்டது. ஸ்ரீனிவாசன் குபேரனிடமிருந்து பெரும் கடன் வாங்கி திருமணம் செய்தார். இந்தக் கடன்தான் இன்று வரை பக்தர்கள் காணிக்கை செலுத்துவதற்கான தெய்வீக காரணமாக கூறப்படுகிறது. பக்தர்கள் அளிக்கும் காணிக்கை அனைத்தும் ஏழுமலையான் தனது கடனை அடைப்பதற்காகவே என நம்பப்படுகிறது. திருமணத்திற்குப் பிறகு லட்சுமி தேவியுடன் ஏற்பட்ட சிறிய கருத்து வேறுபாட்டால் லட்சுமி தேவியார் கோபித்து விலகிச் சென்றார். அதன்பின் ஸ்ரீனிவாசன் தனிமையில் ஏழுமலையில் தவம் செய்தார். அவர் தவம் செய்தபோது கலியுக மக்களின் துன்பங்களைத் தீர்க்கவே இங்கு தங்கியிருப்பதாக அறிவித்தார். ஏழுமலையான் சிலையாக மாறி இன்று வரை திருப்பதி மலையில் பக்தர்களுக்கு அருள் பாலித்து வருகிறார். அவர் நிற்கும் கோலம் கூட தனித்துவமானது. ஒரு கால் மடக்கி மற்றொரு கால் நேராக நிற்கும் தோற்றம் அவர் எப்போதும் பக்தர்களை நோக்கி வர தயாராக இருப்பதைக் குறிக்கிறது. அவரது மார்பில் இருக்கும் லட்சுமி தேவியின் சின்னம் செல்வமும் கருணையும் எப்போதும் கூட இருப்பதை உணர்த்துகிறது. ஓம் நமோ வேங்கடேசாய என்று மனமாற அழைக்கும் ஒவ்வொரு பக்தரின் வேண்டுதலையும் ஏழுமலையான் கேட்கிறார் என்பது கோடிக்கணக்கான மக்களின் நம்பிக்கை.